ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் இருக்க அத்தா பிரியாணி வீடியோ ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அந்த பிரியாணி ரிவ்யூ தான் நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி போய் நம்ம பார்சல் வாங்கிட்டு வீட்டில் இது பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீசக்தி தேட்டர், யூனிவர்சல் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீசக்தி தேட்டர் வழியாக போயிட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆங்கிற சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரன் கோயில் வீதி. கரெக்டாக ஈஸ்வரன் கோயில்கிட்ட நம்ம வந்துட்டோம். இப்போ அது வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக கேஎஸ்சி ஸ்கூல் அந்த ரூட்டில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ கரெக்டாக கேஎஸ்சி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு இருக்கும். இப்போ அங்கே நம்ம டேர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ கரெக்டாக அத்தா பிரியாணி இப்போ எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சிடிசி பஸ் ஸ்டாப்க்கு அந்த அருகில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இதுதான் இப்போ கரெக்டாக அந்த மெயின் ரோடுக்கு நம்ம ஜாயின் ஆகியாச்சு. அரௌண்டு 10 மீட்டர்ஸில் தான் அந்த அத்தா பிரியாணி இருக்குது. இப்போ அங்கே போர்டு தெரியுது பார்த்தீங்களா, ஸ்விக்கி, சொமேட்டோ எல்லாமே அங்கே வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே தான் அத்தா பிரியாணி. இப்போ அங்கே தான் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் நம்ம வாங்க போகிறோம். அத்தா பிரியாணிக்குள்ளே வந்தாச்சு. இப்போயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. இதே வந்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 அந்த மாதிரி வந்திருக்கேன். இப்போயே எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. இதே நீங்கள் 1:30 to 3 o'clock அந்த மாதிரிலாம் வந்தால் இதோட 10 மடங்காக ரஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம என்ன வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் எம்டி 2, சிக்கன் வறுவல் 1 அதான் வாங்கியிருக்கோம். சிக்கன் பிரியாணி எம்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 70 ரூபா. இதே சிக்கன் பிரியாணி ரேட் பார்த்தீங்கன்னா 100 rupees. வறுவல் ரேட் வந்து 60 ரூபா பார்சலுக்கு.
நம்ம பார்சல் வாங்கிட்டு இப்போ வெளியில் வந்துட்டோம் காய்ஸ். இப்போ வீட்டுக்கு போய் அதை சாப்பிட்டு எப்படி இருக்குது ரிவ்யூ பண்ணலாம் வாங்க. இப்போ வந்தாச்சு காய்ஸ். இப்போ எங்கள் அம்மா தான் அதை ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. அது பிரியாணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ சாப்பிட்டு பார்த்து அது எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணலாம். இப்போ அந்த சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்குது, நல்லாவே வந்திருக்கு காய்ஸ். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அதோட சிக்கன் எவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி எவ்வளோ நைஸாக இருக்குன்னு. பிரியாணி டேஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். அது கூட ஒரு தால்சா அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க, அதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆங்கில சிம்பிளும் கொடுத்துட்ருங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும்.